பத்துமலை கோயிலின் மின் படிக்கட்டு அமைக்கும் திட்டத்தை தேவையான தொழில்நுட்ப விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்ட பிறகு தொடர்ந்து முன்னெடுக்க ஸ்லாங்கூர் மாநில அரசு மற்றும் பத்துமலை கோயில் நிர்வாகம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இம்முடிவு நேற்று பிற்பகல் பத்துமலை கோவிலில் நடைபெற்ற ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தின் போது எடுக்கப்பட்டதாக டிஏபி கட்சியின் தலைவர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் மின் படிக்கட்டு திட்டம் தொடர்பாக அனைத்து விதிமுறைகளையும் மிகவும் கவனமாக பின்பற்றப்பட வேண்டும் என்பதில் இரு தரப்பும் இணக்கம் கண்டதாக அவர் கூறினார். பத்துமலை கோயில் முன்னர் பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு அறக்கட்டளையின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வருவதால் அதன் விண்ணப்ப நடைமுறை பொதுவான நடைமுறைகளில் இருந்து வேறுபடுவதாக கோவிந்த் சிங் டியோ சுட்டிக்காட்டினார். இந்த கூட்டத்தின் போது கோயில் நிர்வாகக் குழு தலைவர் ஆர் நடராஜா மின் படிக்கட்டு அமைக்கப்பட உள்ள நிலத்திற்கு தற்காலிக நில பயன்பாட்டு உரிமம் பெற தாம் விண்ணப்பம் செய்துள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து அந்த விண்ணப்பம் நடராஜாவின் தனிப்பட்ட பெயரில் தாக்கல் செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது என்றும் அது சங்கங்களின் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கத்தின் பெயரில் செய்யப்பட வேண்டும் என்றும் கருத்து முன்வைக்கப்பட்டிருந்ததாக கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். இந்த காரணங்களினால் இதுவரை அந்த விண்ணப்பத்திற்கு மாநில அரசு அனுமதி வழங்கவில்லை என்றும், ஆனால் அந்த விண்ணப்பம் நடராஜாவின் தனிப்பட்ட பெயரில் அல்ல, கோயில் அறக்கட்டளை தலைவர் என்கிற வகையில் அவர் மூலம் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் நடராஜா தெளிவுபடுத்தியதாகவும் கோவிந்த் சிங் டியோ தனது எக்ஸ் சமூக ஊடக பதிவிலும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்லாங்கூர் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் வி பப்பராயுடனும் தாம் கலந்துரையாடியதாகவும், விண்ணப்பத்தை விரைவில் முடிக்க தேவையான அனைத்து விதிமுறைகளையும் முன்னெடுப்பதற்கு மாநில அரசு மற்றும் கோயில் நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது பொதுமக்களுக்கு மிகவும் பயனாக இருக்கும் என்பதால் இனி இது தொடர்பான சர்ச்சைகள் வேண்டாம் என்று கோவிந்த் சிங் டியோ கேட்டுக்கொண்டார். பத்துமலை மின் படிக்கட்டு திட்டத்திற்கு தனது முழு ஆதரவும் உண்டு என்று அவர் தெரிவித்தார். இதற்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் மூலம் விண்ணப்பம் செய்யப்படாததால் தேசிய நில சட்ட விதிமுறைகளை மீறியதாக பப்பாராயுடு கூறியிருந்தார். நேற்று நடைபெற்ற இந்த சிறப்பு சந்திப்பு கூட்டத்தில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா, ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பாராயுடு மற்றும் கோத்தா கம்யூனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் தாம் இந்த திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்று பப்பாராயுடு தெரிவித்துள்ளார். இரு தரப்பும் ஒன்று கூடி ஒருங்கிணைந்ததில் பத்துமலை மீன் படிக்கட்டு சர்ச்சை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.